வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தவறான சிகிச்சை காரணமாக கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வள்ளி என்பவர் மரணமடைந்துள்ளார். மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் இல்லாமல் போனதே மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கோவில் பூசாரி கண்ணன். இவரது மனைவி வள்ளி நேற்று இரவு வயிற்று வலி காரணமாக அவதிப்பட்டு வந்திருந்த நிலையில் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றார். அப்பொழுது பணியில் இருந்த மருத்துவர் மாத்திரை மற்றும் ஒரு ஊசி போட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து இன்று அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் தீராத தொடர் வயிற்று வலி காரணமாக அவர் மீண்டும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளார். இதனை அடுத்து பணியில் இருந்த மருத்துவர் மீண்டும் மாத்திரையை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து இன்று மதியம் 1 மணி அளவில் வள்ளி வீட்டில் மயங்கி விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது கணவர் உடனடியாக அவரை முதல் உதவி சிகிச்சைக்காக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் அவசர சிகிச்சைக்காக வந்த வள்ளியை தொட்டுக்கூட பார்க்காமல் மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டதாகவும், மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்வதற்கு தங்களிடம் ஆம்புலன்ஸ் மற்றும் ஓட்டுநர் இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்ததாகவும் தெரிவித்தனர். இதற்கு தவறான சிகிச்சையே இறப்பிற்கு காரணம் என்று கூறி வில்லியனூர் மாடவீதி அருகே பிணத்தை நடு ரோட்டில் வைத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வில்லியனூர் காவல் நிலைய வட்டார ஆய்வாளர் ஆறுமுகம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர்.